உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கும்ப ராசி லாஸ்ட் 1 இயர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பயங்கரமான அவமானங்கள் பார்த்துருப்பாங்க. ஏன்னா லக்னத்தில் ராசியிலேயே ஜென்ம சனி, சனி ஜென்மத்தில் இருக்கும்பொழுது சந்திரனை கடக்கும், அதுதான் ஜென்ம சனி. லக்னத்தை கிராஸ் ஆகும், ராசியை கிராஸ் ஆகும், அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் கிராஸ் ஆகும். ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீரியம் இருக்குது. இப்போ சந்திரனை கடந்ததுன்னா ஒரு பெண் மூலியமான அவமானம், செலவு, கடன் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அதில் சூரியன் இருக்கும்பொழுது அப்பாவுடைய வம்சங்கள் மூலியமாக அவமானம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு வந்து தலை பிரச்சனை வரும், சில பேருக்கு மூளை, சில பேருக்கு இடமே பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக்கூடிய லாஸ்ட் ஒரு 2.5 years வாஸ் ஸோ பேட். அவ்வளோ அவமானம், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது, மற்றவனுக்காகவே உழைச்சி கொட்டுறது, நம்ம எப்படா வாழ்வாங்கிற நிலமே உட்காந்துருக்கிறது. இதுலேருந்து பெரிய ஒரு விமோச்சன காலம்னா 2ஆம் இடத்துக்கு போக போகிறார். குடும்பஸ்தானத்துக்கு சனி போகிறாருன்னா உங்கள் தலைக்கு ஆபத்து நீங்கினது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாவோட போகும்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துங்கிறது கண்டிப்பாக இஸ் கான், போயிந்தி. 2ஆம் இடத்துக்கு சனி போகும்போது குடும்பத்தை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம், பண வருவாய் அப்படிங்கிறது கொஞ்சம் பிளாக் பண்ணோம், தட்டுப்பாடுகள் கொடுப்போம். சனி போய் 2ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் கெட்ட வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தைகள், இது ஆகாது, இது நடக்காது, போச்சு, இளவு, தயவுசெய்து இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பயங்கரமான வீரியம் உண்டு. சனி போய் 2ஆம் இடம்னா இந்த இடம் நாக்கு வாக்குன்னு சொல்லுவோம், அது போய் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுடைய கமிட்மெண்ட் நீங்கள் ஆனர் பண்ண முடியாது. குடும்பத்தில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு கிடையாது. அது எப்போ எதுக்கு மதிப்பு கிடையாதுன்னா நீங்கள் வாயில் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப சீப்பாக இருக்கும், தரக்குறைவற்ற வார்த்தைகள் இருக்கும், தரம் தாழ்த்திய இடங்கள் அதெல்லாம் பேசுகிற மாதிரி வரும். டோன்ட் டூ தட். அதுலேருந்து நீங்கள் கௌரவம் இந்த மாதிரி இடத்துக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு பேசாமையே இருக்கலாம். கும்பத்தில் பிறந்தவங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், லைஃப் மாறும். ஏன்னா கும்பத்துக்கு குரு பார்வை விழுகிறது. ராகு உங்கள் லக்னத்தில் வந்தாலும் நான் இனிமேல் தனியாக பண்ண போகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கேன், ஹோட்டலில் வந்து நான் ஒரு மாஸ்டராக இருக்கேன், இனிமேல் நானே ஹோட்டல் வைக்க போகிறேன்னு தனியாக வருவீங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். ஆனால் சண்டை போடக்கூடாது. அவன் ஹோட்டலில் காலி பண்ணணும்னு திங்க் பண்ணக்கூடாது. அவன் உங்கள்கிட்ட வேலை கொடுத்துருக்கான், உப்பு சாப்பிட்ருக்கீங்க, அப்போ வெளியே வந்து நீங்கள் ஹோட்டல் வச்சிங்கன்னா அவனால் சண்டை வரும். வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஹோட்டல் நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர அவன் ஹோட்டல் நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடாது. அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன் அந்த எண்ணம் வரும்னா லக்னத்தில் ராகு இருக்கிறனால சண்டை போடக்கூடிய, விரோதம் பார்க்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்லலாம், அந்த ஒரு சின்ன முட்டையிலேருந்து அந்த கரு எப்படி உடச்சிட்டு வெளியே வருமோ அந்த எண்ணம் பேசிக்கலாக கும்பத்துக்கு கொடுக்கும். அதனால் வரக்கூடிய விஷயங்கள் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குருங்கிறது ஒரு அவ்வளோ ஒரு ப்ரஹஸ்பதி, அருமையான கிரகம். அவர் போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்க போகிறார். அதனால் நிறைய பேருக்கு கல்யாண பிராப்தம், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம், தங்கமான ஆண் குழந்தை பிறக்கும், சில பேருக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும், சில பேருக்கு ஃபேமிலி ஒன்று சேரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையான கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விரோதமான கல்யாணம்னு சொல்லலாம். ஆனால் வீட்டில் பெரியவங்களை ஹெல்த்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ராகு லக்னத்தில் இருக்கிறதுனால குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு, இவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய முகூர்த்தம், ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கல்யாணத்துடைய டேட்டு, மேட்சிங் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு பண்ணும். ராகு என்னென்னா மாயம் அப்படின்னு சொல்லுவோம், நிழல்னு சொல்லுவோம். அதனால தான் வந்து பாபா படத்தில் ஒரு பாட்டு வரும், எல்லாம் மாயா மாயான். என்ன அர்த்தம்னா அந்த ராகு கேத்துக்கள் முழுக்க முழுக்க நிழல் இருக்கிற மாதிரி காட்டும், ஆனால் இருக்காது. மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க, ஆனால் உள்ளே போனால் படம் ஃப்ளாப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா உங்களுக்கு மாட்டும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன் ரியாலிட்டி உங்களுக்கு குருவுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராகு கேத்துக்கள்னால கொஞ்சம் ஹெல்த் பாதிப்பும் கொடுக்கும். நிறைய சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத விரோதங்கள், பிரச்சனை. குடும்பத்தில் வரக்கூடிய சனினால் துட்டு வரும், துட்டுல பிரச்சனை கிடையாது. ஆனால் குடும்பம் வந்து தேவையில்லாமல் அவஸ்தப்படக்கூடிய நிலைமைகள், அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி டிஸ்டர்பன்ஸ் இல்லை. குருவுடைய பார்வையினாலும் நிறைய நல்ல விஷயம். இப்படி வந்து ராகு வந்து லக்னத்தை உட்காந்துருக்காரு, நம்ம என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? நரசிம்மர் காயத்ரி அதை தொடர்ந்து ஜபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை நரசிம்மருக்கு தேன் அபிஷேகத்தை கொடுக்கறது. அந்த தேனை நீங்கள் சாப்பிடும் பொழுது நெகட்டிவான எண்ணங்கள் வரும். ஏன்னா குரு பார்வைங்கிறது தேன் சாப்பிடணும். அது சாப்பிடும் பொழுது நீங்கள் ஹெல்த்தும் சரி, நீங்களும் நல்லா இருப்பீங்க. உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழக்கூடிய ராசிகள் அவர்கள் மிக முக்கியமானவர்கள்னே சொல்லலாம். எப்போதுமே தன்னுடைய கோல் வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கிட்டு சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜென்ம சனி அப்படின்ற ஒரு சனி மிகப்பெரிய அதிர்வலைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது. 7.5 சனியில் ரொம்ப ஒரு கடினமான காலம் ஜென்ம சனி தான். மன இறுக்கத்தையும், மன பதட்டத்தையும், மன குழப்பத்தையும், மன சஞ்சலத்தையும் தரக்கூடிய சனியாக அந்த ஜென்ம சனி உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் அந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதத்தில் விலகிறாருங்க.
அப்போ உயிரை விட்டு உடம்பை விட்டு ஒரு சனி கிரகம் விலகும் பட்சத்துல இத்தனை நாள் நீங்கள் இதுதான் நம்ம வழி, இதுதான் நம்ம கஷ்டம், இதுதான் நம்ம போராட்டம் அப்படின்னு விடை தெரியாமல் இருந்த உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இறைவன் விடையை கொடுத்தே தீருவார். குறிப்பா வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் தீரும், பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தத்தன்மைகள் தீரும், படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமே செலுத்த முடியாம இருந்தீங்க, அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய நிலைகளை தரும். கோச்சார் அடிப்படையில் 2ல இருக்கக்கூடிய ராகுவும் 8ல் இருக்கக்கூடிய கேதுவும் நாகதோஷத்தை ஏற்படுத்தி திருமண வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்களை கும்பராசிக்காரர்களுக்கு தந்தது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவு, கருத்து வேறுபாடு, ஒற்றுமை இல்லாம வாழ்ந்தவர்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு கொஞ்சம் புரிதல் ஏற்பட்டு இதனாலதான் இந்த பிரச்சனை, இதாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வர்றதுக்குரிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த 7.5 சனி ஆரம்பிச்சு கடந்த 5 வருஷத்துல இருந்து வந்த அத்தனை வழிகளும் கும்பராசிக்காரர்களுக்கு இறைவன் அருளோடு தீரும். இந்த 7.5 சனியில எதெல்லாம் இழந்தாங்களோ இந்த சனி பாத சனி வரும் பட்சத்துல அவர்கள் இழந்ததை திரும்ப மீட்கக்கூடிய நிலைக்கு கடவுள் கொடுப்பார். ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கையோட 2025 வருஷத்தை அவங்க கண்டிப்பா எதிர்கொள்ளுவாங்க. மிகப்பெரிய பலம் 2025 மே மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு வரார். பஞ்சமஸ்தானத்துல குரு வந்தா அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் ஏற்படுத்தி தந்தே தீரும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் சுப செய்திகளை கடவுள் கொடுப்பாருங்க. நான் இருட்டில் நின்றுட்டே இருக்கேன் சார், எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெளிச்சமே தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இருள் சூழ்ந்த இடத்துல ஒரு கதிரவனுடைய வெளிச்சம் திடீர்னு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உற்ற நேரத்தில் உற்ற உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமைகள் படிப்படியாக தீரும். உடல் நலத்துல விபத்து, அறுவை சிகிச்சை அல்லது ஏதாவது ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். திருமணம் உள்ளிட்ட சுபகாரியத்துக்கு வெயிட் பண்றவங்க எல்லாம் மே மாசத்துக்கு பிறகு திருமண பந்தம் கூடி வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். கும்பராசிக்காரர்கள் ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவால் வர்றதுனால பௌர்ணமி நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு ஆலய பிரகார வழிபாடுகளை செய்வது நல்லது. அங்க இருக்கக்கூடிய மூலவரிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள். ஏன்னா சந்திரனுக்குரிய ஆதிக்கம் அதிகமான நாள் பௌர்ணமி, அந்த ரேடியேஷன்ஸ் உங்க மேல படும் பட்சத்துல அந்த மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் சலனங்களும் மாறும். 2025 இப்போ நான் சொல்லுவேன்னா கும்பராசிக்கு இப்போ ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்லேயே போயிட்டு இருந்தீங்க சரியா. ஜென்மத்தில் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான், அது சனி பகவானோட இதாக இருந்தாலும் சரி, மூல திரிகோண ஸ்தானத்தில் கும்பம் தான் சூப்பர்னு சொல்லியிருந்தாலும் சரி சரிங்களா, சனி பயிற்சிக்கு சொல்லியிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்போம். அப்படி இருந்தாலும் இந்த கும்பராசிக்கு ஜென்மத்தில் இருந்த சனி பெரிய கஷ்டத்தை கொடுத்துருந்தார். என்னடா பண்ணுறது, அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக எனக்கே நிறைய கும்பராசி அன்பர்களை தெரியும் சரிங்களா. அப்படியே பக்கரின்னு போயிருப்பாங்க. பக்கரின்னா ஒன்றும் இல்லை, என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம், என்னமா போய் ஏமாந்துட்டு போகிறது, யார்ட்டையாக போய் ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் ஏமாறுறது, லட்சக்கணக்கில் விடுறது, கோடிக்கணக்கில் விடுறது, இல்லை ஆயிரக்கணக்கில் விடுறது, இந்த மாதிரி ஏமாந்த லிஸ்ட்டில் நிறைய கும்பராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. பல விஷயங்கள் உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் தனம்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும்போது சோம்பேறித்தனப்படாமல் அடுத்தது கோ கெட்டராக நான் இருப்பேன். ஏன்னா இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு கனமாக இருந்திருக்கும். இந்த சனி நான் இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் நிறைய பேருக்கு இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. கண்டிப்பாக இது அடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதே சோம்பேறித்தனத்திலே இல்லாமல் நீங்கள் யூ ஷுட் கோ ஃபார்வர்ட். அப்போ போயிட்டு தன ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். 2வது விஷயம் வண்டியில் வேகமாக போகாதீங்க. ஏன்னா இது டெஃபினட்டாக சொல்கிறேன், இது நிறைய கும்பராசி அன்பர்கள் 2026 கமெண்ட் பண்ணுவீங்க. 2025 வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. அதே மாதிரி சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து போகும்போதோ வண்டியில் போகும்போதோ இந்த உடம்புக்கு இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கவனமாக பண்ணிக்கணும். இதில் இன்னொரு பாசிட்டிவும் இருக்குது. என்னடா அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் அவுட் ஆஃப் 100ல் ஒரு 80 பீப்புளுக்காக அது நடக்கும் சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. என்றைக்கு நீங்கள் உழுகுறீங்களோ, என்றைக்கு உழுந்ததுலேருந்து ஒரு மண்டல காலத்துக்குள்ளேயே எதெல்லாம் நீங்கள் இழந்திருந்தீங்களோ சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் சைடு அது என்ன பண்ணுன்னா உங்களை முடக்கிட்டு திருப்பி அந்த 48 நாளுக்குள்ளே அதுவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்கிறத மறந்துட வேண்டாம். குழந்தை வரத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்கள். குறிப்பாக பெண்ணாக இருந்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், பல பெண்களுக்கு நான் அப்படி சொன்னேன்னு நினச்சிக்க வேண்டாம், பல பெண்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட திருச்செந்தூர் முருகனோட அருள்னால குழந்தை பிறத்துக்கு நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க. அதனால் திருச்செந்தூர் முருகனோட சக்தி மிக பெருசுங்க. அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே பெரிய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கும்பராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்குங்க. ஆண்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கும்பராசியாக இருக்கீங்க,
உங்களுக்கு விந்தணுவே இல்லை, உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா சிவபெருமான் குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்க ஸ்தலம், அதுக்குள்ளே திருச்செந்தூர் முருகனே யாரை வழிபட்டார்னா அந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு தான் தியான நிலையில் பண்ணார். அப்போ அங்கே போகும்போது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டாது. பஞ்சலிங்கத்துக்கு போகும்போது அட்லீஸ்ட் வில்வத்தை எடுத்துன்னு போங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது பெரிய நன்மையை கொடுக்கும். இது இல்லாமல் வெளிநாடு பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், கணவன் மனைவி வந்து இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்தீங்கனாலும் சேரக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இப்போ கருத்து வேறுபாடுகளை நிறைய போயிடாதீங்க. இப்போ போனீங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். இது இல்லாமல் வார்த்தைகள் வந்து குயின்னு பேசாமல், குயின்னா நெகட்டிவான வார்த்தைகள் நிறைய பேசாமல் ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பேசவே உங்களுக்கு காசு வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத கும்பராசி அன்பர்களுக்கு சொல்லுவோம். குறிப்பாக இதில் வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு 20 to 25 இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற விஷயங்கள் போனீங்கன்னா அவமானம் ஏற்படும், உங்கள் குடும்பத்தில் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் வரும். இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வாட்ச் பண்ணுங்கள். அப்படி தேவையற்ற தொடர்புகளில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ண தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு தண்ணி விட்டு வளர்த்து விட்டுறாதீங்க. அது வந்து தேவையற்ற பிரச்சனையை கொடுக்கும் நண்பர்களே. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு, ஏன்னா கோல்சார ரீதியாக நம்ம எவ்வளோ தான் ரிசர்ச் பண்ணி சொன்னாலும் ஜனனகால ஜாதகமே பேசும். ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்துக்கோங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும், அடியனோட ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. இப்போ கும்பராசிக்கு பார்க்கும்போது ரொம்ப நாள் சனி விலகுதுங்கிறதே அவங்க அப்பயே முடிவு பண்ணாங்க. ஜென்ம சனி விலகிருச்சுங்கிற போது அப்போ ஜோசிகர் சொல்லவே தேவை நல்லா இருக்கேன் அப்படின்ட்டுருவாங்க. அது இல்லாமல் குரு வருவை வேறு, டபுள் லாட்ரி. இவங்க சொல்லணும்னு சொன்னால் கேது வருதுன்னு ஒரே ஒரு பாயிண்ட் தான். இவங்களுக்கு நிறையா விஷயங்கள்ங்க. கடைசி இந்த 2.5 வருஷமாக என்னென்ன அனுபவிச்சாங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு திருமண யோகம், ஃபஸ்ட்டு மேரேஜ். ஏன்னா போன வருஷம் நிறைய பேர்த்துக்கு இவங்க இருக்குங்கிறாங்க அங்கே இல்லைன்னு சொல்லி மேரேஜ் சம்மந்தப்பட்டது விளையாச்சு. இப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிற சூழ்நிலை உண்டு. வருமானம், நிலையான வருமானம், அதாவது அரசு வருமானமாக இருக்கலாம், இல்லை நிலையான வருமானம். ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு. அந்த பொண்ணு சொல்லலை, கணிச்சிட்டு பாருங்கள். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன லாட்ரி யோகங்கள் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. இவங்க உறவு மூத்த சகோதரர்களோட சேர்ந்து, இல்லை இளைய சகோதரர்கள் அவர் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற யோகம். இப்போ 5ஆம் அதிபதி 9 ரெண்டுமே பார்த்திங்கன்னா சுக்கிரனாக வரும். இந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணுவார்னா, வேலைக்கு போயிருந்தாலும் சைடில் சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், மனைவி பேர்லேயே போட்டு பண்ணக்கூடிய அம்சம் வந்தாச்சு. இதெல்லாம் ப்ளஸ்ஸாகவே இருக்குது. இவங்களுக்கு 3ஆம், அதாவது 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால இவங்க பெரும் பணத்தை ஒரே அடியாக பண்ணக்கூடாது. சின்ன சின்ன தொகையாக, இப்போ 1 லட்ச ரூபா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 30,000 அப்படி பிரித்து தான் செலவு பண்ணணும். மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இது சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்த வருடம் நிறைய நல்ல பலன்கள். எது சொன்னாலும் வீடு கிடைக்கும், சொத்து அமையும், திருமணம் அமையும், குழந்தை பாக்கியம் உண்டு, புகழ் வரும், சினிமா சம்மந்தப்பட்டது, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையுமே ராசிக்கு இந்த கும்பராசிக்கு தான். ஓகே, இவங்களுக்கான சின்ன பரிகாரங்கள் ஏதாவது? மேக்ஸிமம் பரிகாரமே தேவையில்லை தான். ஏன் பரிகாரம்னா திருமணத்துக்கு மட்டும்தான் பரிகாரம். இவர் கேது 7ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறனால ராகுக்கு எது பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டால் தடையில்லை. அது ஏன்னா திருமணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். திருமணம் வரும், அது அவங்க அந்த சைடு ஒத்துக்கணும் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் போதுமே தவிர மற்றபடி இயற்கையாகவே நல்லது நடக்க போகுது. ஏன்னா போன வருஷத்தை விட இது எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்க போகுது.